கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய சுதேச மிஷனரி சங்கத்தின் ஊழியர்கள், பொறுப்பாளர்கள், NMSI ஊழியத்தை தாங்குகின்ற அருமையான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த வாரம் கிறிஸ்தவ நாட்காட்டியிலே மிக மிக முக்கியமானதொரு காலமாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். விசேஷித்த வகையிலே இந்த வாரத்தின் செவ்வாய்க்கிழமையை நாம் ஹோலி டியூஸ்டே என்று சொல்லி ஆசரிக்கின்றோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, அவனவன் கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் அவனவனுக்கு பலன் அளிப்பார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 16ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகின்றது. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் அவனவனுக்கு பலன் அளிப்பார். பிரியமானவர்களே, இந்த வசனம் மத்தேயு 16:27 வசனம் தேவனுடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு வார்த்தையாக அமைகின்றது. இதற்கு முந்தைய வசனங்களிலே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் தங்களை தாங்களே வெறுப்பவர்களாக சிலுவையை சுமந்து கொண்டு தேவனை அனுதினமும் பின்பற்றுபவர்களாக இருப்பது தேவை. இந்த விசுவாச பயணத்திலே பல நேரத்திலே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நான் தேவனுக்கென்று இத்தனை உண்மையாய் ஜீவித்து வருகின்றேனே, எனக்கு என்ன பலன் என்று பல நேரத்திலே நாம் யோசிக்கின்றோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த தலைப்பை மையமாக கொண்டு ஒரு 3 சத்தியத்தை அல்லது 3 குறிப்புகளை நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் ஏதுவாக இந்த வேளையிலே நான் கொண்டு வருவதற்கு விரும்புகிறேன். முதலாவதாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்ற அருமையானதொரு சத்தியம் என்னவென்றால், மீண்டும் வரப்போகும் கிறிஸ்து, the return of Christ Jesus. இயேசு கிறிஸ்து முதன்முறையாக மனிதனாக வந்து பிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து பரமேறினார். ஆனால் அவர் வாக்கு கொடுத்தது, நான் திரும்பமாக வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஆகவே இங்கு தெளிவாக மத்தேயு 16:27 நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் திரும்பவுமாக மீண்டுமாக வரப்போகின்றார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். So there's going to be a day of judgment. No exception for anyone. எல்லோருக்கும், எல்லா மனிதருக்கும் நிச்சயமாகவே நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே இதை குறித்த மிக அருமையான வசனங்கள் பல இடங்களிலே இருக்கிறது. 2 வசனங்களை நம்முடைய சிந்தைக்கென்று வாசிப்பதற்கு விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரசங்கி 12:14, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் இந்த சத்தியம் தெளிவாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு உண்டு என்பது.
புதிய ஏற்பாட்டிலும் மிக தெளிவாக பல இடங்களிலே இந்த சத்தியம் சொல்லப்படுகிறதை நாம் அறிகிறோம். பரிசுத்த பவுலடியாரும் இந்த சத்தியத்தை ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறார். ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வரும்போது அவருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க கேட்டதை போன்று நம்முடைய கிரியைக்கு தக்கதாக நமக்கு பலன் கொடுக்கவிருக்கிறார். ஆகவே அவர் மீண்டுமாக வருகின்றார் என்ற அந்த முதல் சத்தியம் இங்கு நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது சத்தியம், மீண்டுமாக வரப்போகின்ற கிறிஸ்து அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை கொடுக்க போகின்றார். பலன் அளிக்கும் கிறிஸ்து. The God who's going to reward every person in this world. இந்த பகுதியிலே அது நமக்கு ஒரு மைய பொருளாக இந்த நாளுக்கென்று கொடுக்கப்படுகிறது. ரிவார்ட், சிறு பிள்ளைகளோ பெரியவர்களோ அவர்கள் செய்த காரியத்திற்கென்று நல்லதொரு ரிவார்டை பெற்றுக்கொள்வது அப்பேற்பட்ட மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கும் போது இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் ஒருவேளை அவனவன் செய்த தீமைக்காவது அவனவன் செய்த நன்மைக்காவது தகுந்த பலனை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ஊழியர்களாக இருக்கிறோம். அவரையே பிரியப்படுத்த வேண்டும் என்ற சிந்தையோடு நாம் வாழ்ந்து அவருக்கு பிரியமாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். இப்போ இதுல எனக்கு பலன் உண்டா என்றால் வேதம் சொல்லுகிற காரியம் நிச்சயமாகவே பலன் உண்டு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலும் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக வரப்போகின்ற கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குரிய பலனை கொடுக்கின்ற கிறிஸ்து. மூன்றாவதாக கடைசியாக இங்கு நாம் புரிந்து கொள்ளுகின்ற காரியம், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக கணக்கு கேட்கும் ஆண்டவர். நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக கணக்கு கேட்கும் கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்வது தேவை. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே அங்கு சொல்லப்படுகின்ற அவனவன் கிரியைக்கு தக்கதாக, அந்த கிரியை என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற கிரேக்க பதம் பிராக்சிஸ் என்பது. நம்முடைய முழு வாழ்க்கையுமே ஒரு மிகப்பெரிய செயலாகவே இருக்கின்றது. சோ இறுதி நாளிலே, கணக்கு கேட்கின்ற நாளிலே ஆண்டவர் என்னுடைய முழு வாழ்க்கை, உங்களுடைய முழு வாழ்க்கையை, முழு வாழ்க்கை என்று சொல்லும் போது நம்முடைய எண்ணம் உள்ளடங்குகிறது, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய தான தர்மங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்க்கின்றார். சோ வேதம் அழகாக சொல்லுகின்ற காரியம், கணக்கு ஒப்புவிக்கப்படும் ஒரு நாள் வருகிறது, கணக்கு கேட்கும் ஆண்டவர் வருகின்றார் என்பதை இங்கு வேதம் அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிப்பதற்கு விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 28, 29வது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 என்ன சொல்லுகிறது என்றால், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு சத்தியம்! தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இதுல மிகுந்த சந்தோஷத்தோடு மன நிறைவோடு, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த பணியை
ஜெயமாய் நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்வதை காட்டிலும் வேறு ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு இருக்க போவதில்லை. ஆகவே இந்த நாளிலே நமக்கு நம்பிக்கையின் வார்த்தையாக இந்த செவ்வாய்க்கிழமை என்று பரிசுத்த வாரத்திலே கொடுக்கப்படுவது என்னவென்றால், அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆகவே நம்முடைய பிரயாசங்களிலே, தேவனுக்கென்று நாம் மேற்கொள்கின்ற எல்லா நற்கிரியைகளிலே நாம் சோர்ந்து போகாதிருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வாக்கு தத்தத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் மீண்டுமாக வரப்போகிறேன் என்று சொல்லுகிறீர். ஆம் கர்த்தாவே, வாரும் என்று சொல்லி எதிர்நோக்குகின்ற நாங்கள் ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கான பலனை கொடுக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையின் கிரியைகளினாலே நான் ரட்சிப்பை சம்பாதிக்கவில்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்டதினாலே தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்கிறேன், அதற்குரிய பலன் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையை, நிச்சயத்தை இந்த நாளிலே நீர் உமது அடியாராகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவரே, உம்மோடு உள்ள எங்களுடைய இந்த வாழ்க்கையிலே உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு, நீர் விரும்புகின்ற கிரியையை உள்ளவர்களாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். ஆண்டவரே, NMSIனுடைய ஊழியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் முழுவதிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, இந்த மாபெரும் மிஷனரி இயக்கத்தை நீர் தொடர்ந்து வல்லமையாய் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.